இந்த பூமிக்குரிய விதி என்னன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும். ஆனா இயேசு சிலுவையில மரித்த போது இந்த பிரபஞ்சத்தின் விதியிலிருந்து, அதாவது பிரசங்கி 8:14 அவர் என்னை கையத்தட்டு. நீதிமான்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அரேபிய குதிரைகளே பரலோகத்துக்கு போகும் பாதாளத்துக்கு போயிருச்சுன்னா பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? சுயநீதியை நம்பாதன்றதுக்கு அதை சொல்றாரு பேதுரு. ஏனென்றால் தேவன் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் மற்றவர்களுக்காக அவன் சொல்றான் இவன் சொல்றான்றக்காண்டி கிடையாது. நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, ஆகையால் தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் உருமாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிறோம். நம்மை பார்க்கிறோம், நம்மிலே அவரை பார்ப்பார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பதை மிகுந்த சந்தோஷமாய் கருதுகிறீர்கள்? ஆமென். பிரைஸ் காட். மிகுந்த சந்தோஷத்தோடு நன்றி எழுதலுடைய இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இங்கே அமர்ந்திருக்கும்படி உங்களை அழைக்கிறேன். நாம் பாருங்க, அது இல்லை இது இல்லை அப்படின்ற மனநிலையோடு நீங்கள் இருந்தால் தேவனை ஆராதிக்க முடியாது. ஆனால் அவங்க கூட இருந்த ஆலய சிலர் இல்லை இப்போ நம்முடைய வாழ்க்கையில். நண்பர்கள், உறவினர்கள், வயதானவர்கள். ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே எது இருக்கு எது இல்லை இல்லை நீங்கள் இருக்கீங்க. போது அது கை தட்டுங்க, அதுக்கு தேங்க் பண்ணுங்க. ஆமென். ஓ தேங்க்யூ லார்ட். ஆகவே தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நன்றி அறிதல் இருதயத்தோடு வர வேண்டும். நன்றி அறிதல் என்பது ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருக்கும்போது நீங்கள் எதிரிக்கு பயந்து காடுகளில் ஓடிக்கொண்டிருந்தாலும் ஒளிந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் துதிப்பீங்க. அதுபோல் முறுமுறுப்பு என்பது அது ஒரு அபிஷேகம். அது இருந்தால் உங்களை ராஜாவாக்கி ராணியாக்கி உங்களை கொண்டு போய் சிங்காசனத்திலே உட்கார வச்சாலும் லைட்டாக அந்த சிங்காசனம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு முறுமுறுப்பீங்க. ஸோ அதனால் எது இருக்கு எது இல்லை என்பதனால் வருவதல்ல துதி, அது அபிஷேகத்திலிருந்து. ஆமென். உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன். கம் ஆன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, அப்படி என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இன்னைக்கு ஃபேனுக்குள்ள உட்காந்துருக்குறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம நல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென். ஆமென். தாவீதுகிட்ட பாருங்க, எப்பவுமே ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் இருந்துச்சு. சும்மா அவெல்லாம் தாவீது மேலெல்லாம் ஒரு லவ்லாம் வைக்கல சார். அவன் வந்து பாருங்க, ஆடு மேய்க்கும் போது அவனுக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். உம்மை ஆராதிப்பேன். அதுக்கப்புறம் ராஜாவாயிட்டான் பாருங்க. ஆள்டா ராஜாவாயிட்டான். இந்த மனசு அதே ஆடு மேய்த்த மேய்ப்பனின் மனசு. அப்பவும் அவன் சொல்றான், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஓ உம்மை ஆராதிப்பேன். காடு நல்ல உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். வீடு ஒழுகுது சார். வீடே இல்லாம கொள்ள பேர் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோம்.
ஒய்ஃபு சரியில்லை சார், ஒய்ஃபே இல்லாமல் கொள்ள பேர் இருக்கிறாங்க. பிள்ளைகள் அடங்கலை சார், பிள்ளையே பிறக்காமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இட்ஸ் அ வார்னிங். இந்த தாவீதுக்கு அந்த ஷெப்பர்ட் பாய் ஹார்ட்டு அவனுக்கு சாகிற வரைக்கும் இருந்தனால அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நீ பெரிய ராஜாவாயிட்டேன், ஆனால் நீ எவ்வளோ நல்லவர், நான் ஆடு மேய்ச்சப்பவே நீங்கள் ராஜாவாக பார்த்தீங்க. அந்த எப்போ பார்த்தாலும் அந்த ஆடு மேய்ச்சது அது மனசில் வச்சுக்கிட்டே இருந்தான் பாருங்க. ஒரு சிலரை பார்த்தா அப்படியே பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்த மாதிரியும், இந்த காத்தே சரியாக வர மாட்டேன் அப்படி. நம்மெல்லாம் எங்கே இருந்தோன்றதை மறந்துடவே கூடாது. அது ஒரு அனாயிட்டிங் சார், அனாயிட்டிங். தாவீது விபச்சார பாவத்தில் விழுந்தப்ப கூட எதை சொல்லி கர்த்தர் அவனை சரி பண்ணார் தெரியுமா? நீ எப்படிடா இருந்த, நீ எப்படி வந்திருக்கிற, அதை சொன்ன உடனே அவன் மெல்ட் ஆயிட்டான். அந்த நன்றி அறிதல் உள்ளவர்களை ஈஸியா நீங்க வந்து திருத்திடலாம். நன்றி அறிதல் உள்ளவர்களை ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம், சரி செஞ்சிடலாம். அந்த நன்றி அறிதல் இல்லாதவர்களை நீங்க சரி செய்யற கஷ்டம். அப்ப அவன்கிட்ட சொல்றாரு, ஆடுகளுக்கு பின்பாக போன உன்னை அங்கிருந்து எடுத்து, ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து உன்னை ராஜாவாய் அமர வைத்த. அவருக்கு தெரியும் வீக் பாயிண்ட் எதுன்னு அவருக்கு தெரியும். கை தட்டுங்க. செஞ்சதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான்னா அவன் திருந்திடுவான், எல்லாத்தையும் விட்டுருவான். அவர்கள்தான் தாவீதை போன்ற இருதயம் உடையவர்கள். அவர்களைத்தான் தேவன் நேசிக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அதுக்கு கூட யூஸ் ஆகாது, நீங்க நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பீர்கள் என்றால். ஆமேன். ஆனா நீங்க எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்க பரிசுத்தவான் தான். ஏன்னா நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்றைக்கும் பரிசுத்தவான்களாய்த்தான் இருப்பார்கள். யோசேப்பு பாருங்களேன், போத்திபாருடைய மனைவி கையை பிடிச்சு எடுத்தப்ப யோசேப்பு சொன்னா, என்னை இவ்வளோ பெரிய இடத்துக்கு போத்திபார் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அந்த நன்றி அறிதல். ஸோ தேங்க்ஸ், கிராட்டிடியூட், அந்த நன்றி அறிவு தான் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குது, பாவம் செய்யாம பாதுகாக்குது. நன்றி அறிதல் தான் பாவத்திலே கடந்தாலும் தூக்கி விடுது. எல்லாம் சொல்லுங்க, நன்றி அறிதல் தான் பாவத்தில் விழாமல் நம்மை பாதுகாக்கிறது. நன்றி அறிதல் தான் பாவத்தில் இருந்து நம்மை தூக்கி விடுகிறது. அது ஒரு அபிஷேகம், அது ஒரு கிருபை, அது ஒரு தயவு. தேவன் எவன் மீது அன்பாய் இருக்கிறாரோ அவனுக்கு நன்றி அறிதலை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவனுக்கு பாருங்க, ஏசி ஓலனா கூட ஃபேன் சூப்பரா இருக்கப்பா, கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஃபேன் கூட இல்லாம இருக்கிறாங்க, கர்த்தர் நமக்கு ஃபேனை கொடுத்துருக்கிறாரு. அப்படி ஃபேன் ஓடலையா, டக்குன்னு ஒரு விசிறி எடுத்து சுத்திருச்சா, மனுஷனை இப்படி கண்டுபிடிக்க கர்த்தர் வச்சாரு. எவ்வளவு நல்லவர். தரையில படுத்தாலும் தூங்குவான், வாட்டர் பெட்டில் படுத்தாலும் தூங்குவான், எங்கனாலும் தூங்குவான். அவனுடைய மனது உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நல்லா கையெழுத்து. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே.
ஆராதிப்பேன். இதான் தாவீது தன்னுடைய கிருபை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்லா இருக்காரு, நல்லா 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 நல்லா. என் அருமையான தேவ பிள்ளையே, குறை சொல்லணும்னா நீ சாகிற வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கல்லறைக்கு போகிற வரைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே போகலாம். ஆமாம், பெட்டி இறக்கும்போது கூட அப்போ கூட அந்த பெட்டி லைட்டாக காலில் இடிக்குதே, ஏன் நல்ல பெட்டியாக செய்ய மாட்டீங்களாயா? அப்படியே தான் போய் சரிவீங்க. ஆனால் துதிக்கிறவன் இந்த தோத்திரம்லாம் வேற. நான் இதை சொல்லலை, நான் சொல்கிறது அபிஷேகம். கையை தட்டுங்க. அபிஷேகம், அனாயிட்டிங், அனாயிட்டிங், அனாயிட்டிங். இந்த குறை கூறுகிற மனநிலை இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே அப்படியே தூபம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. இட் இஸ் அ ஸ்பிரிட், இட் வில் ஸ்ப்ரெட். அதே மாதிரி துதிக்கிறவங்க பாருங்களேன், அவங்க வந்து ஏசுனார் சொல்லி காமிச்சாரா தாவீதுட்ட, நீ எப்படி இருந்த, உன்னை அங்கேருந்து ஆட்டு மந்தையிலேருந்து கொண்டு வந்தேன் நான் உன்னை. தாவீது பாருங்க, ஆமாண்டவரே நாளுதான். அதுதான் துதிக்கிற ஆவி. இது முறுமுறுக்கிறவன் என்னமா செய்யும்? சொல்லி காட்டிட்டீல, அதையும் முறுமுறுக்கும். சொல்லி காட்டிட்டீல. ஆனால் தாவீது சொல்லி காட்டிட்டீங்களேன்னு சொன்னானா? இல்லை தேவன் சொல்லி காமிச்சாரா? இல்லை. செத்து போய் கிடந்த அவருடைய நன்றி உணர்வுக்கு உயிர் கொடுத்தார். நன்றி உணர்வு மாத்திரம் உங்களுக்கு இருக்கும் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் இருதயம் தேவனோடு இணைந்திருக்கும். கொஞ்சம் திரும்பி பாருங்க. உம்மை போடு. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். வாயத்தரத்து பாடுங்களேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். மேல இருந்து பார்க்கிறா யாரு? மீகாள். மீகாலுக்கு வந்து தாவீது டான்ஸ் பண்றது பிடிக்கல. அதுவும் ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து ஆடுறது ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. ஆமாம், ஸ்டாஃபு அப்படின்ற மாதிரி வேலைக்காரர்களோடு சேர்ந்து நீங்கள் டான்ஸ் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றான். அவன் சொல்கிறான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன்னா. அவன் சொன்ன பதிலை கேளுங்களேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன தேவன் ராஜாவாக்குனாரு. இன்னைக்கு உங்கள் அப்பன் பொண்ணு கொடுத்துருக்கான்னா நான் ராஜான்றனால தான். நான் பிச்சை எடுத்தவங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுத்துருப்பானா? இல்லை நீ தான் நான் கல்யாணம் கட்டிருப்பியாடி? நீ என்னை கட்டிருக்குன்னா சும்மா கட்டலை நீனு அப்படின்னு சொல்கிறான் அவன். சொல்லி அதனால் இல்லை வேஷ்டிலாம் வந்து ஆடிட்டுறீங்க அண்டர்வேரோட, இப்படியும் ஆடுவேன், இன்னும் நீசனாவேன். இவன் ஏன்னா கீழே இருந்து வந்தவன் சார். ஆனால் அவ வந்து அவங்க அப்பா வந்து யாரு? ஒரு ராஜா. துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் ஆசீர்வாதமாய்
இராது. ஈஸியாக லைஃப்குள்ளே வரான் பார்த்தீங்களா, பிளெஸிங்குள்ள. அவங்க லைஃப்பில் கேரக்டர் மோல்டாக இருக்காது. ஆனால் அடிமட்டத்திலேருந்து வர்றான் பாருங்க, அடி வாங்கி வர்றான் பாருங்க, அசிங்கப்பட்டு வர்றான் பாருங்க, கேவலப்பட்டு வர்றான் பாருங்க. ஊழியர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது பெரிய ஊழியர்னு சொல்ல முடியாது, ஒருத்தரோடு உட்காந்து பேசும்போது ஊழியர்கள் ரொம்ப டக்குன்னு என்னை எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு சைடில் நிற்க வச்சுட்டு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் யாருக்கு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு என்னை உட்காந்து இந்த சேரை எழுப்பி விட்டாங்களோ அவர்களெல்லாம் என்னிடத்துல வந்து, என்னங்க நீங்கள் எடுக்கிற செமினாரில் ஒரு செஷன் நம்மளுக்கு கொடுங்க அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். யாரு உட்கார்ந்துருந்த வந்தவர் வந்து யாருக்காக எந்திரிச்சோமோ அவரும் கேட்டாரு, இவரை உட்கார எந்திரிக்க சொன்னார் அவரும் கேட்டாரு. அங்கிருந்து வரணும், அசிங்கப்பட்டு வரணும், கேவலப்பட்டு இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு மேல வராம பாருங்க, அவன் மறக்கவே மாட்டான். ஆனா அங்க பிரச்சனை என்னன்னா, மீகாள் வந்து அவளோட மகள்னால அப்படியே நேரா ஷார்ட்கட்ல உள்ள வந்தனால அவளுக்கு அந்த ஒர்ஷிப்லாம் தெரியல, ஹோஃபா அப்படின்ற வரும். அப்போ சொல்கிறான், நான் மட்டும் ஆடு மேய்க்கலாமா, அவங்க அப்பனும் கழுதை மேய்ச்சிட்டு தான் இருந்தான். நீ ஒரு 3 தலைமுறைக்கு பெரிய பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது. 2 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தா உங்கள் அப்பன் கழுதையை தேடிட்டு வந்தவன். என்னன்னா மனிதன் ஒரு 4 நாளைக்கு அப்படியே துபாய் பக்கம் போயிட்டு வந்தால் டக்குன்னு ஹை ஹீல்ஸை போட்டு டக்குன்னு ஒரே ஹாட்டாக இருக்கு, ஒரே ஹாட்டாக இருக்கு. கடைசியில் மதுரையில் உட்காந்து குப்பை கட்டு அப்படின்னு ஆக்கிடுவார் தேவன். இல்லை ஆச்சரியமா இருக்கு, எங்கடா பிறந்தீங்க? இந்த கம்மாக்கார பக்கம் பிறந்து இந்த வந்து என்னது விளாங்குடி பக்கம் தானே தெரிஞ்சுட்டு இருந்தீங்க, திடீர்னு ஹாட்டாக இருக்கு. டக்குன்னு பார்த்தா தடியிலேருந்து டக்குன்னு ஏனியை போட்டு ஹை ஹீல்ஸில் ஏறிட்டு திடீர்னு ஸ்டூலை விட்டு இறங்கின மாதிரி இறங்கிடுச்சு. நான் தேடுறேன், எங்கம்மா இங்கே இருக்கியா நீ? என்ன ஹாட்டாக இருக்கு, கிளைமேட் சரியில்லை, வெதரே சரியில்லை அப்படின்றாங்க. பசங்களும் அதே வேலையத்தான் பண்ணுறாங்க. இங்கே வரணுமா அப்படின்றா. என்னடா வரணுமா? மண்டையில் போட்டேன் பொண்ணு எப்படி ஓடுறா. என்னன்னா பழசை வந்து மறக்காதீங்க, அது ஒரு பெரிய அசுத்தாவி, அது ஒரு பெரிய நன்றி எடுத்துள்ள உணருங்க. நீங்கள் மட்டும் உங்களுக்கு இந்த கிருபை கிடைச்சிருச்சு, நான் சொல்கிறேன், இந்த கிருபை, ஒரு நிமிஷம் தட்டாதீங்க இருங்க, இந்த கிருபை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் பரலோகத்தை நீங்கள் உணர்வீர்கள், பரலோகத்தை அனுபவிப்பீர்கள். ஆமே. அவனுக்கு பாருங்க, எங்க படுத்தாலும் தூக்கம் வரும், அவனுக்கு எப்படி இருந்தாலும் தூக்கம் வரும். ஏன்னா மைண்டு வேற பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு. ஆமாங்க, இந்த சினிமா தேட்டர்லாம் அந்த கிளைமேக்ஸ் வர்ற நேரம் புத்திசாலியை மட்டும் திரும்பி மேலே பார்த்தா ஃபேன் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எல்லா தேட்டர்லையும் நான் பார்த்துட்டேன், ஏசினா ஏசி ஆஃப் பண்ணிடுவான். ஏன்னா மனுஷன் ஃபுல்லாக கிளைமேக்ஸோட கனெக்ட் ஆகிருப்பான்ல, டக்குன்னு கரண்ட் செலவு இதுக்கு ஆஃப் பண்ணி விடுனா எவனுக்குமே ஃபேன் ஆஃப் பண்ண தெரியாது. அப்படித்தான் நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டீங்கன்னா இங்கே ஆஃப் ஆனது ஆன் ஆனதெல்லாம் தெரியாது. நீங்கள் எப்போவுமே கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் அ கிரேஸ். தாவீதை போல எல்லாம் டான்ஸ் பண்ணலாம், நடனம் மாறுறேன்னு. என்ன ஸ்டெப்பு, ஃபோக்கா வெஸ்டர்னா வந்து என்ன ஸ்டெப்போ போடலாம். ஆனால் அது இல்லை, ஹார்ட்டு. என்ன சொல்லுங்கள், கையை சொல்லுங்கள், ஹார்ட். அது ஹார்ட். நன்றி அறிதல் இருதயம். ஷெப்பர்ட் பை ஹார்ட், ஷெப்பர்ட் பை ஹார்ட். அதுக்கு அர்த்தம் அனுபவிக்க தெரியாதவர்கள் கிடையாது, அதுக்கு அர்த்தம் தேவனை விட எதுவும் பெருசு கிடையாது, அப்படி அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? இந்த வார்த்தைகள் கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சபை வந்து சந்தோஷப்படுற இடம். ஒருத்தன் சர்வீஸுக்கு வரலன்னா அவன் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணணும். அப்படி ஒரு இடம் தான் சபை. ஆமென். பொதுவாக என்ன நடக்குதுன்னா, சபைக்கு வரலன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, சாரி வருத்தப்படாங்க, போன வாரம் வரலன்னு பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, நான் எதுக்கு வருத்தப்படணும், நீங்கள் தான் வருத்தப்படணும். If you are not studying in NIIT, you are missing something. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கிறேன் முன்னாடி. If you are not studying in NIIT, you are missing something போடுவாங்க. நான் சொல்கிறேன், if you are not attending New Covenant Church, you are missing something. You are. ஆமென். கையை தட்டி சொல்லுங்களேன். ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம பாட்டு பாடல, உங்களுக்குள்ள ஒரு அனாயிட்டிங் உள்ள இறங்கியிருக்கு. என்ன நடக்கும்னா, நீங்கள் போகும்போது உங்களுக்குள்ள அது வந்துக்கிட்டே இருக்கும்.
தூச்சுக்கிட்டு, அது ஒரு பெரிய கிரேஸ் சார். அந்த உங்கள் முகத்தில் முழிக்கணும்னு மக்கள் விரும்புவாங்க சார். மூஞ்சில் முழிச்சா காரியம் நல்லா நடக்கும் சார். சில மூஞ்சி இருப்பார் எப்பவுமே இடிச்ச புளி மாதிரியே இருக்கும், இடிச்ச புளி மாதிரி. அவங்க மூஞ்சி கோடிக்கணக்கில் வாங்கி பையில் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி முகத்தெல்லாம் முழிச்சிங்கன்னா வேலையை விளங்காமல் போயிடும். ஆமாம், அப்படியே மீறி முழிக்கணும்னு நினச்சா கொஞ்சம் சுடுதண்ணி இது வச்சுக்கணும். நீங்கள் கமண்டலத்தில் முனிவர் வச்சுருந்த மாதிரி தப்புன்னு வந்தவனை எடுத்து ஏசுவி நாமத்தில் அப்படின்னு திரும்ப நீங்கள். ரொம்ப முக்கியமானது, உங்கள் பார்க்குற ஆட்கள் வந்து பிரைட்டாக இருந்தால் தான் உங்கள் லைஃப் பிரைட்டாக இருக்கும். ஆமாம், ஆஃபீஸ்லாம் போகிற வழியிலாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். உட்காந்துருக்கும் போது போச்சுரா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வெளியில் 4 பேர் உட்காந்துருந்தாங்கன்னா விளங்காம வந்தவன ஹாய் ஹாய் குட் மார்னிங் சார், ஓகே எல்லாம் க்ளீனாக போகுது சார். அது எந்திரிக்கும் போதே நெளிஞ்சு எந்திரிச்சாங்கன்னு வச்சாங்க. ஆஃபீஸில் போகும்போது என்ன அது ஆஃபீஸு பிரைட்டாக இருக்க வேணாமா? ஆமேன். ஸோ உங்கள் ஆஃபீஸு, அட்மாஸ்பியர், வீடு எல்லாத்துலேயும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த துதியின் அபிஷேகம் அப்படியே பரவட்டை சந்தோஷமாக இருங்க சார். ஒன்றுமே இல்லாதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறான். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் அப்படி இருக்கணும். நீங்கள் உங்கள் மைண்டு எல்லாத்துக்கும் செட் ஆயிடுச்சுன்னா பிசாசு 100% தோற்று போன நபர் நீங்கள். இந்த உலகமே உங்களை காரி துப்பிட்டு இருக்குன்னு வச்சுக்கா, நீங்கள் மட்டும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இதுக்கு மேல பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க ஆவியானவர் சொன்னார், நீ நீதிமான் என்பது உனக்கு தெரிந்து விட்டால் உலகமே உங்களை எதிர்த்துனா கூட நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பீங்க. you will never bother about that, worry about that. அவன் கிடக்குற சின்ன பையன் தெரியாம பேசிட்டு இருக்கிறான், இல்லை பார்வை சரியில்லாம பார்க்க, அவன் சின்ன பையன் தெரியாம பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க நீதிமானா இருந்து உங்க மனசு உங்களை நீதிமான் சாட்சி கொடுத்தா உலகமே பேசினாலும் நீங்க பாட்டுக்கு இருப்பீங்க. அந்த இடத்துக்கு வாங்கன்றேன், நான் அந்த இடத்துக்கு வாங்கன்றேன். என்ன இப்படி பேசிட்டார் சார், 2 நாளா எனக்கு தூக்கமே வரல அப்படின்னா நீ வந்து இன்னும் ப்ரீகேஜி கூட ஜாயின் பண்ணலையான்னு கேட்குறேன் நான். இந்த உலகத்தில் தவறு செய்கிறவர்கள் சொல்லும்போது நீங்கள் தேவ நீதியில் இருக்கிறீங்க, நீதிமானா இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் நீதிமான, நீங்கள் திருடவே இல்லை, 100 பேர் உங்களை திருடன்னு சொன்னேன், நீங்கள் எப்படி உங்களுக்கு என்ன வரும், என்ன பண்ணுறீங்க? புரியல எனக்கு. சந்தோஷமாக இருக்குது ஒர்ஷிப் பண்ணுறதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சீக்ரெட் சொல்லி கொடுத்துருக்கேன். யாராவது உங்களை, கடவுள் எப்போவுமே துதிக்கிறேன்னா தான், யாராவது உங்களை செய்யாத சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன் செய்யாததானே, சீனா செய்யலைல்ல, செய்யாதானே சொன்னாங்க. யாராவது உங்களை செய்ததை சொல்லிட்டா சந்தோஷமா இருக்கணும். ஏன் செஞ்சதுதானே சொன்னா. The secret of a joyful heart. நீங்க செய்யாத சொன்னா எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஏன் செய்யாத சொல்லிட்டாங்களே சார், நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கலான்றீங்க? சொல்லுங்க, பதில் சொல்லு. நாங்க தான் செய்யல, நாங்க தான் செய்யல, அதனால சொல்றதுனால ஒண்ணும் இல்லை. செஞ்சது சொல்லிட்டாங்கன்னா அப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஏன் செஞ்சது தானே சொன்னா. கடைசியில் பிசாசு குழம்பிடுறான். நீ எப்ப தாண்டா அழுவ? அவருடைய அத்தனை வேலையும் உங்களை அள வைக்கிறதுக்கு தானே. ஆனா நீங்க அழலன்னா அவன் தோத்துட்டான். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. சிரிங்க அக்கா, சிரிங்க ஆண்டி, சிரிங்க அங்கிள், சிரிங்க அண்ணே, சிரிங்க கொஞ்சம். உங்கள் தலையை உயர்த்துவதற்காகத்தான் அவர் தலையை சாய்த்தார். ஆமென். நீங்கள் எப்பொழுதும் விசேஷமானவர்கள், அதை புரிஞ்சுங்க. அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லோரையும் போல் அல்ல. எல்லோருக்கும் நடப்பது உங்களுக்கு நடக்காது. யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஸ்பெஷல். ஆனால் யோபுவுக்கு இந்த மனநிலை இல்லை.